வாழ்க இந்தியா, வெல்க இந்தியா. நம் உரிமை நம் உடமையான நாடிதே, வளர்க இந்தியா, நமது இந்தியா. முடியாட்சி முடிந்த நாளே, மக்களாட்சி மலர்ந்த நாளே. வேற்றுமையில் ஒற்றுமை செழித்தோங்கும் தேசத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போற்றும் நாள் இந்தியாவின் குடியரசு நாள். நம் தேச மக்களின் பொன்னாளிதே, வாழ்க இந்தியா, வெல்க இந்தியா. நம் உரிமை நம் பெருமையான நாளிதே, வளர்க இந்தியா, நமது இந்தியா. सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा, हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा हमारा. குடியாட்சி என்பது மக்களாட்சியே என்ற அர்த்தமே சொல்லும் நாடினே. குடியாட்சி என்பது மக்களாட்சியே என்ற அர்த்தமே சொல்லும் நாடிதே. சுதந்திரம் பெற்ற மக்கள் உரிமைகளே கொண்டு வாழ்ந்திட அமைந்த நாடிதே. நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கும் ஆட்சியே இந்த நாட்டையே ஆளும் தகுதி பெற்றதே. அந்த சட்டமே உறுதியாய் நேர்மையாய் வந்த நாள் இந்தியாவின் குடியரசு நாள். நம் தேச மக்களின் பொன்னாளிதே, வாழ்க இந்தியா, வெல்க இந்தியா. நம் உரிமை நம் பெருமையான நாளிதே, வளர்க இந்தியா, நமது இந்தியா. காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை உயர் திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்க உள்ளார்கள். மிடுக்கான நடையுடனும் நேர்கொண்ட பார்வையுடனும் கையில் வாள் ஏந்தி தாய்மண்ணே வணக்கம் என்று அதிகாரிகளையும் இந்திய தேசத்தை இன்றைய தந்து காப்போம் என்பதை கூறுவோம். காவலரின் வீர நடையை பாருங்கள். முன்னை புலக்கும் இசையில் அதிகாரிகளும் காவலர்களும் சாலை சாலையாயிரும் வீரர்களின் எழுச்சிமிகு நடையாகை. முதலாவது படையை வழிநடத்தி வரும் சார்பு ஆய்வாளர் திரு வி. சுரேஷ் கண்ணன் அவர்கள் தமது படை வீரர்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார். இரண்டாவது படைப்பிரிவை வழிநடத்தி வரும் சார்பு ஆய்வாளர் திருமதி எஸ். வேதப்பிரியா அவர்கள் தமது படை வீரர்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார். மூன்றாவது படைப்பிரிவின் வழிநடத்தி வரும் சார்பு ஆய்வாளர் திரு கே. துரை அவர்கள் தமது படை வீரர்களோடு சேர்ந்து மாவட்ட நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தனது குழுக்களால் அமைதியின் சின்னமா வெண்புறாக்கள் விண்ணில் பறந்து செல்கின்றன. எங்கள் பேராற்றல் மிகு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் வெண்புறாக்களை உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாய் அமைந்திருக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ராமநாதபுரம்.
ராமபாண்டி பேரையூர் காவல் நிலையம். அவர்களை தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அணிவகுப்பு தமிழ்நாட்டில் தலைமையேற்று வழிநடத்தும் படைத்தளபதி ஆய்வாளர் திரு ஏ.கே. சிவா அவர்கள் தலைமையேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அணிவகுப்பு செய்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பிரிவுகளாக பிரிந்து அணிவகுப்பு மரியாதை செய்யும் ஆயுதப்படை பிரிவுகளை வழிநடத்தி வருகிறார் சார்பு ஆய்வாளர். முதலாவது படைப்பிரிவு வழிநடத்துவோர் சார்பு ஆய்வாளர் திருமதி சுரேஷ் கண்ணா அவர்கள் தமது படைவீரர்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு உரையை வழிநடத்தி ஒரு சார்பு ஆய்வாளர் திருமதி எஸ். ஹேமபிரியா அவர்கள் தமது படைவீரர்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை செய்கிறார். மூன்றாவது படைப்பிரிவை வழிநடத்தி வரும் சார்பு ஆய்வாளர் திரு கே. துரை அவர்கள் தமது படைவீரர்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அணிவகுப்பு. திரு மணிவண்ணன் அவர்கள் தமது படைகளோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மரியாதை செலுத்துகிறார். அதைத் தொடர்ந்து ஊர்காவல் படையை தேசிய மாணவர் படையை பிரகதீஸ்வரன் செய்யதம்மாள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் வழிநடத்தி வருகிறார். புலியூர் கிரியேட்டிவ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய கேள்வி வழிநடத்தி வருகிறார். சாரணியர் படைப்பிரிவை தாரிகா பெருங்குளம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவி இதோ வழிநடத்தி வருகிறார். சங்கத்தில் ஸ்ரீசரன் இதோ அவரது படையோடு வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நீர் துளிக்காகவும் பாதுகாக்க தவறும் நீர் நிலைகளுக்காகவும் போல் இந்த நீருக்காக நிகழக்கூடும் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
அவர்களுக்கும், பயிற்றுவித்த ஆசிரியர் அவர்களுக்கும், மகிழ்வித்த மாணவ